சூரியனிலிருந்து வெளிப்படும் ஒரு ஒளியின் துகள் ஃபோட்டான் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் என்ற பிரபஞ்சத்தின் உச்சகட்ட வேகத்தில் பயணிக்கிறது. இந்த வேகத்தை எந்த ஒரு இயந்திரத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. காரணம், ஒளிக்கு எடையே மாஸ் கிடையாது. மற்றொரு பக்கம், நீங்கள் 70 கிலோ எடையுள்ள ஒரு மனிதர் என்றால் உங்கள் உடலில் உள்ள உண்மையான பருப்பொருட்களின் எடை வெறும் சில கிராம்கள் மட்டுமே. மீதமுள்ள 69 கிலோவுக்கும் அதிகமான எடை என்பது வெறுமனே வெற்றிடமும் கண்ணுக்கு தெரியாத ஆற்றலும் எனர்ஜி மட்டுமே. இன்னொரு பக்கம், சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளின் எல்லையில் பூமிக்கு 300 அடி கீழே 27 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு பிரம்மாண்டமான இயந்திரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. விண்வெளியின் இருண்ட பகுதிகளை விட அதிக குளிரான 1.9 கெல்வின் அந்த இயந்திரத்தை உருவாக்க 30,000 கோடி ரூபாய்க்கும் மேல் செலவானது. எல்லா பொருட்களும் அணுக்களால் ஆனவை என்பது நமக்கு தெரியும். ஆனால் அந்த அணுக்களுக்கு எடையை கொடுப்பது எது? ஒளி ஏன் எடையின்றி ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது? ஆனால் நாம் ஏன் பூமியில் ஒரு குறிப்பிட்ட எடையோடு பிணைக்கப்பட்டு இருக்கிறோம்? மனிதகுலத்தின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பான அந்த விடையின் பெயர்தான் ஹிக்ஸ் போசான். கடவுள் துகள் என்று உலகத்தால் அழைக்கப்பட்ட இந்த ஒற்றை துகள் இந்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரத்தையே தாங்கி பிடித்துள்ளது. அத்தியாயம் 1. நிறை என்ற மாபெரும் மாயை. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் எடை மற்றும் அறிவியலில் கூறப்படும் நிறை ஆகிய இரண்டும் ஒன்றல்ல. எடை என்பது ஒரு பொருளின் மீது பூமியின் ஈர்ப்பு விசை கிராவிட்டி செலுத்தும் அழுத்தம். நீங்கள் பூமியில் 60 கிலோ எடை இருந்தால் நிலவில் உங்களின் எடை வெறும் 10 கிலோவாக இருக்கும். ஆனால் விண்வெளியில் நீங்கள் எடையற்றவராக மிதப்பீர்கள். ஆனால் நிறை என்பது அப்படிப்பட்டதல்ல. நிறை என்பது ஒரு பொருளுக்குள் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவு. அது பூமியாக இருந்தாலும் நிலவாக இருந்தாலும் பிரபஞ்சத்தின் எந்த மூலைக்கு சென்றாலும் மாறாது. விஞ்ஞானிகளை பல தசசாப்தங்களாக குழப்பிய கேள்வி இதுதான். ஒரு பொருளுக்கு இந்த நிறை எப்படி வருகிறது? உதாரணமாக, ஒரு கல்லை எடுத்துக்கொள்வோம். அது கனமாக இருக்கிறது. ஏனென்றால் அது பல பில்லியன் அணுக்களால் ஆனது. அணுக்களுக்குள் எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் உள்ளன. இதனால்தான் அணுவுக்கு நிறை இருக்கிறது. சரி, எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் எப்படி நிறை வந்தது? பருப்பொருட்களின் அடிப்படை துகள்களான குவார்க்ஸ் மற்றும் எலக்ட்ரான்களுக்கு நிறை உண்டு. ஆனால் ஒளியை உருவாக்கும் அடிப்படை துகளான ஃபோட்டானுக்கு எந்த நிறையும் கிடையாது. இரண்டும் பிரபஞ்சத்தின் அடிப்படை துகள்கள்தான். ஆனால் ஒன்றுக்கு நிறை இருக்கிறது, மற்றொன்றுக்கு ஏன் இல்லை? இந்த முரண்பாட்டிற்கான விடையை 1964ஆம் ஆண்டு பீட்டர் ஹிக்ஸ் என்ற பிரிட்டிஷ் இயற்பியலாளர் முன்வைத்தார். அவர் சொன்ன கோட்பாடு அன்றைய விஞ்ஞானிகளுக்கே பைத்தியக்காரத்தனமாக தோன்றியது. ஆனால் அந்த ஒற்றை காகிதத்தில்தான் பிரபஞ்சத்தின் ரகசியம் ஒளிந்திருந்தது. அத்தியாயம் 2. பிரபஞ்சத்தின் கண்ணுக்கு தெரியாத வலை. பீட்டர் ஹிக்ஸ் முன்வைத்த அந்த மாபெரும் கோட்பாட்டின் பெயர் ஹிக்ஸ் ஃபீல்ட். இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த நீச்சல் குளம் முழுவதும் தண்ணீர் நிரம்பியிருக்கிறது. நீங்கள் அந்த நீச்சல் குளத்திற்கு வெளியே ஓடினால் அதிவேகமாக ஓடுவீர்கள். ஆனால் நீச்சல் குளத்திற்குள் இறங்கி தண்ணீருக்குள் ஓட முயற்சித்தால் தண்ணீர் உங்களை தடுத்து நிறுத்தும். உங்களுக்கு ஒரு பெரிய உராய்வு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படும். நீங்கள் மிக மெதுவாக அதிக எடையோடு நடப்பது போல உணர்வீர்கள். ஆனால் தண்ணீருக்குள் நீந்தும் ஒரு மீன் எந்த தரையும் இன்றி அதிவேகமாக பாய்ந்து செல்லும். இதே விதிதான் பிரபஞ்சத்திற்கும். பிரபஞ்சம் என்பது ஒரு காலி பெருவெளி அல்ல. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு மில்லிமீட்டரும் ஹிக்ஸ் புலம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் வலையால் நிரப்பப்பட்டுள்ளது. பெருவெடிப்பு, பிக் பேங் நிகழ்ந்த அந்த முதல் சில மைக்ரோ வினாடிகளில் பிரபஞ்சத்தில் இருந்த அனைத்து துகள்களும் எவ்வித நிறையுமின்றி ஒளியின் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தன. வினாடிகள் கடந்ததும் பிரபஞ்சம் சற்று குளிர்ந்த போது இந்த ஹிக்ஸ் புலம் பிரபஞ்சம் முழுவதும் சட்டென உயிர் பெற்றது. அவ்வளவுதான். ஒளியின் வேகத்தில் பறந்து கொண்டிருந்த துகள்கள் இந்த ஹிக்ஸ் புலத்திற்குள் நுழையத் தொடங்கின. ஒளியின் துகளான ஃபோட்டான் நீச்சல் குளத்தில் நீந்தும் மீனைப் போல ஹிக்ஸ் புலத்தோடு எந்த ஒட்டுதலும் இல்லாமல் தடையின்றி பாய்ந்து சென்றது. ஹிக்ஸ் புலத்தோடு அது வினை புரியாத காரணத்தால் ஃபோட்டானுக்கு எந்த நிறையும் கிடைக்கவில்லை. அதனால் அது இன்றும் ஒளியின் வேகத்திலேயே பயணிக்கிறது. ஆனால் எலக்ட்ரான்கள் மற்றும் குவார்க்குகள் போன்ற துகள்கள் ஹிக்ஸ் புலத்திற்குள் செல்லும்போது அவை தண்ணீருக்குள் நடக்கும் மனிதனைப் போல அந்த புலத்தோடு உராய்வை சந்திக்கின்றன. ஒரு துகள் எந்த அளவுக்கு இந்த ஹிக்ஸ் புலத்தோடு ஒட்டி உராய்ந்து செல்கிறதோ
அந்த அளவுக்கு அதற்கு நிறை கிடைக்கிறது. அதாவது நிறை என்பது ஒரு பொருளுக்குள் இருக்கும் ரகசியம் அல்ல, அது அந்த பொருள் பிரபஞ்சத்தின் ஹிக்ஸ் புலத்தோடு ஏற்படுத்தும் உராய்வின் அளவு மட்டுமே. இந்த ஒற்றை வரியை புரிந்து கொண்டால் நீங்கள் குவாண்டம் இயற்பியலின் உச்சத்தை தொட்டுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அத்தியாயம் 3, 27 கிலோமீட்டர் அரக்கனும் கடவுள் துகளும். பீட்டர் ஹிக்ஸ் இந்த விதியை 1960களிலேயே கணித்துவிட்டாலும் அறிவியலில் எதையும் நிரூபிக்காமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹிக்ஸ் புலம் என்ற ஒன்று பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருப்பதை எப்படி நிரூபிப்பது? தண்ணீர் இருக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு கல்லை தண்ணீரில் எறிந்து அலைகளை உருவாக்கினால் போதும். அதேபோல ஹிக்ஸ் புலம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க அந்த புலத்தில் அதீத ஆற்றலை கொடுத்து ஒரு அதிர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி அதிர்வு ஏற்படும் போது அதிலிருந்து ஒரு துகள் சிதறி வெளியே வரும். அந்த துகளின் பெயர்தான் ஹிக்ஸ் போசான். ஹிக்ஸ் போசானை நாம் கண்டுபிடித்து விட்டால் அதை உருவாக்கிய ஹிக்ஸ் புலம் இருப்பதும் நிரூபணமாகிவிடும். இதை சாத்தியமாக்கத்தான் சுவிட்சர்லாந்தில் லார்ஜ் ஹாட்ரான் கொலைட்டர் LHC என்ற பிரம்மாண்டமான இயந்திரம் 27 கிலோமீட்டர் வளையமாக பூமிக்கு அடியில் கட்டப்பட்டது. இது மனித குலம் இதுவரை உருவாக்கியதிலேயே மிகப்பெரிய மற்றும் சிக்கலான இயந்திரம். இந்த இயந்திரத்திற்குள் என்ன நடக்கிறது தெரியுமா? 2 புரோட்டான்களை எதிரெதிர் திசையில் ஒளியின் வேகத்திற்கு மிக அருகில் முடுக்கிவிட்டு இரண்டையும் நேருக்கு நேர் மோத விடுகிறார்கள். 2 புரோட்டான்கள் மோதும் அந்த புள்ளி நமது சூரியனின் மையப்பகுதியை விட 1,00,000 மடங்கு அதிக வெப்பத்தை ஒரு மைக்ரோ வினாடியில் உருவாக்கும். இந்த மாபெரும் மோதலின் ஆற்றலில் ஹிக்ஸ் புலத்தில் ஒரு சிறு அதிர்வு ஏற்பட்டு ஒரு ஹிக்ஸ் போசான் துகள் பிறக்கும். ஆனால் இதை தேடுவது பிரபஞ்சத்திலேயே கடினமான காரியம். ஏனென்றால் சுமார் 1 ட்ரில்லியன் 1,00,000 கோடி முறை புரோட்டான்கள் மோதினால் அதில் ஒரே ஒரு முறை மட்டுமே ஹிக்ஸ் போசான் உருவாகும். மேலும் ஹிக்ஸ் போசான் உருவான அடுத்த 10⁻⁻22 வினாடிகளில் ஒரு வினாடியின் கோடிக்கணக்கான பின்னங்களில் அது அழிந்து வேறு சிறு துகள்களாக மாறிவிடும். அதை நேரடியாக புகைப்படம் எடுக்கவே முடியாது. எனவே அட்லஸ் மற்றும் CMS என்ற 2 பிரம்மாண்டமான 7000 டன் எடையுள்ள அதிநவீன உணர்கருவிகளை டிடெக்டர்ஸ் வைத்து ஹிக்ஸ் போசான் அழிந்து போகும்போது விட்டு செல்லும் தடயங்களை வைத்துத்தான் விஞ்ஞானிகள் அதை உறுதி செய்தனர். இறுதியாக ஜூலை 4, 2012 அன்று CERN விஞ்ஞானிகள் நாங்கள் ஹிக்ஸ் போசானை கண்டுபிடித்து விட்டோம் என்று உலகிற்கு அறிவித்தபோது அறிவியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம் பிறந்தது. பிரபல நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி லியோன் லீடர்மேன் இந்த துகள் கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தப்பித்து ஓடியதால் இதை சபிக்கப்பட்ட துகள் என்று தனது புத்தகத்தில் எழுத நினைத்தார். ஆனால் பதிப்பாளர்கள் அந்த பெயரை பயன்படுத்த மறுத்ததால் அது காட் பார்ட்டிக்கல், கடவுள் துகள் என்று மாற்றப்பட்டு இன்று உலகம் முழுவதும் அப்படித்தான் அழைக்கப்படுகிறது. அத்தியாயம் 4, பிரபஞ்சத்தை தாங்கும் 4 தூண்கள். நமக்கு நிறை எங்கிருந்து வருகிறது என்பதை பார்த்தோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் பருப்பொருட்களுக்கு மட்டும் நிறை இருந்தால் போதாது. அந்த பொருட்களை ஒன்று சேர்க்க ஒரு விசை வேண்டும். ஒரு கட்டிடத்திற்கு செங்கற்கள் எவ்வளவு முக்கியமோ அந்த செங்கற்களை இணைக்கும் சிமெண்ட் கலவையும் அதே அளவு முக்கியம். அறிவியல் பார்வையில் துகள்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபெர்மியான்கள், இவை பருப்பொருட்கள், எலக்ட்ரான்கள், குவார்க்குகள், இவை கட்டிடத்தின் செங்கற்கள். போசான்கள், இவை ஆற்றலை கடத்தும் தூதுவர்கள், இவைதான் சிமெண்ட் கலவை. இந்த பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு மாற்றமும் பிரதானமாக 4 அடிப்படை விசைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த 4 விசைகளும் தங்களுக்குள் தகவல் பரிமாறிக்கொள்ள பயன்படுத்தும் தூதுவர்கள்தான் இந்த போசான்கள். வலிமையான அணுக்கரு விசை, ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஒரு அணுவின் மையத்தில் புரோட்டான்கள் நெருக்கமாக இருக்கும். ஒத்த மின்சுமைகள் ஒன்றையொன்று விலக்கும் என்பது அடிப்படை விதி. அப்படி இருக்க புரோட்டான்கள் ஏன் பிரிந்து சிதறுவதில்லை? ஏனென்றால் குழுவான்கள் என்ற போசான்கள் பிரபஞ்சத்தின் மிக வலிமையான பசையைப் போல செயல்பட்டு குவார்க்குகளையும் புரோட்டான்களையும் பிணைத்து வைத்திருக்கின்றன. குழுவான்கள் மட்டுமில்லை என்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து அணுக்களும் அடுத்த நொடியே வெடித்துச் சிதறிவிடும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், வெளிச்சம், காந்தம், மின்னணுவியல் என அனைத்தையும் இயக்குவது இந்த விசைதான். இந்த விசையை எடுத்துச் செல்லும் தூதுவன்தான் ஃபோட்டான். வீக் ஃபோர்ஸ், சூரியன் பல பில்லியன் ஆண்டுகளாக எரிந்து கொண்டிருப்பதற்கும் கதிரியக்க சிதைவு நடப்பதற்கும் இந்த விசைதான் காரணம். இந்த விசையை கடத்துபவை W மற்றும் Z போசான்கள்.
கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிரகங்கள் சூரியனை சுற்றுவதற்கும் நாம் பூமியில் நடப்பதற்கும் காரணம் ஈர்ப்பு விசை. இதை எடுத்துச் செல்லும் துகளின் பெயர் கிராவிடான். ஆனால் இது எப்படி செயல்படுகிறது என்பதை அறிவியலால் இன்று வரை நிரூபிக்க முடியவில்லை. இது இன்னும் கோட்பாட்டு அளவிலேயே உள்ளது. அத்தியாயம் 5, ஐன்ஸ்டீனின் சமன்பாடும் உங்கள் உண்மையான எடையும். இங்குதான் இந்த கதையின் உண்மையான மற்றும் மிக அதிர்ச்சியான திருப்பம் வருகிறது. ஹிக்ஸ் புலம் பருப்பொருட்களுக்கு நிறையை கொடுக்கிறது என்று பார்த்தோம் அல்லவா? ஆனால் உங்கள் உடல் எடை முழுவதும் ஹிக்ஸ் புலத்திலிருந்து வரவில்லை. ஒரு எலக்ட்ரான் அல்லது ஒரு குவார்க்கிற்கு 100% எடையை ஹிக்ஸ் புலம்தான் கொடுக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நாம் அடிப்படை துகள்கள் அல்ல, நாம் கூட்டுத் துகள்களால் ஆனவர்கள். உங்கள் உடலின் 99% நிறை அணுக்கருவில் உள்ள புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களிலிருந்து வருகிறது. ஒரு புரோட்டானுக்குள் 3 குவார்க்குகள் உள்ளன. இந்த 3 குவார்க்குகளின் எடையை கூட்டினால் அது புரோட்டானின் மொத்த எடையில் வெறும் 1%க்கும் குறைவுதான். அப்படியானால் மீதமுள்ள 99% எடை எங்கிருந்து வந்தது? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் உலக புகழ்பெற்ற சமன்பாடான E = mc² இதற்கான விடையை தருகிறது. E ஆற்றல் ஈக்குவல்ஸ் m நிறை டைம்ஸ் c², ஒளியின் வேகம். அதாவது ஆற்றலும் நிறையும் ஒன்றே, அவை ஒன்றிலிருந்து மற்றொன்றாக மாறக்கூடியவை. ஒரு புரோட்டானுக்குள் இருக்கும் 3 குவார்க்குகளும் ஒளியின் வேகத்திற்கு நிகரான அதீத வேகத்தில் அங்கும் இங்கும் பாய்ந்து கொண்டிருக்கின்றன. அவை அந்த புரோட்டானை விட்டு வெளியே சென்று விடாமல் இருப்பதற்காக குளுவான்கள் என்ற கண்ணுக்கு தெரியாத ரப்பர் பேண்டுகள் அவற்றை கட்டி இழுத்து சுருக்கி வைத்திருக்கின்றன. இந்த குவார்க்குகளின் அதீத இயக்க ஆற்றலும் கைனடிக் எனர்ஜி, குளுவான்களின் பிணைப்பு ஆற்றலும் பைண்டிங் எனர்ஜி ஒன்று சேர்ந்து அந்த சிறிய புரோட்டானுக்குள் ஒரு மாபெரும் சக்தி அமுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அமுக்கப்பட்ட ஆற்றல்தான் உங்கள் உடலின் 99% நிறையாக உங்களுக்கு எடையை கொடுக்கிறது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் கண்ணாடியின் முன் நின்று உங்களை பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பது வெறும் தசையோ எலும்போ அல்ல. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பிரபஞ்சம் உருவாகும் போது அதனுள் அடக்கப்பட்ட அதே பிரம்மாண்டமான ஆற்றல்தான் குளுவான்களின் பிணைப்பிற்குள் சிறைபிடிக்கப்பட்டு இன்று ஒரு மனித உடலாக உங்கள் முன்னால் நிற்கிறது. முடிவுரை: பிரபஞ்சத்தோடு பிணைக்கப்பட்ட மனிதன் ஹிக்ஸ் போசான் என்பது ஏதோ சுவிட்சர்லாந்தில் உள்ள விஞ்ஞானிகள் தங்களின் ஆய்வகத்தில் கண்டுபிடித்த ஒரு துகள் மட்டுமல்ல, அது நாம் யார் என்பதற்கான மூலக்குறியீடு. ஹிக்ஸ் புலம் என்ற ஒன்று இல்லாமல், பருப்பொருட்களுக்கு உராய்வு இல்லாமல் போயிருந்தால் அணுக்கள் உருவாகி இருக்காது, நட்சத்திரங்கள் எரிந்திருக்காது, DNA பின்னி இருக்காது, உயிர்கள் தோன்றியிருக்காது. நாம் வெறும் பூமியின் ஈர்ப்பு விசையோடு மட்டும் பிணைக்கப்படவில்லை. நாம் ஒவ்வொரு நொடியும் பிரபஞ்சம் முழுவதும் பரவி கிடக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் கடலோடு உராய்ந்து கொண்டே இருக்கிறோம். உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் பிரபஞ்சத்தின் விதிகளை தன்னுள் தாங்கிய ஒரு மாபெரும் அறிவியல் அற்புதம். அறிவியலின் இந்த ஆழமான பயணம் உங்கள் சிந்தனையின் எல்லையை விரிவடைய செய்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து நமது தமிழ் இன்ஸ்பிரேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்கள் சிந்தனைகளை கீழே கமெண்ட்லி பதிவு செய்யுங்கள்.